அனுபவம் 100 யூடியூப் சேனல் முருகதாஸ். என் அன்பு வணக்கங்கள். சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்றைக்கி ஏற்றுக்கொண்ட டாபிக் மனிதனும் தெய்வமாகலாம். மனிதனும் தெய்வமாகலாமா என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. கதையில் படிச்சிருக்கேன். ஆனால் என்னுடைய நண்பர் ஒருவர் அவர் மனித கடவுள் தான். அவருடைய கொஞ்சம் வாழ்க்கை வரலாறு பற்றி சுருக்கமாக சொல்கிறேங்க. எனக்கு அந்த நண்பர் மும்பையில் அறிமுகமானார். மும்பையில் ஒரு பெரிய மில்லில் குவார்ட்டர்ஸில் தங்கி இருந்தார். வேலை பார்த்து தங்கி இருந்தாருங்க. பிடெக் படிச்சிருக்காருங்க. அவருக்கு இன்னொரு நண்பர் மூலியமாக தான் எனக்கு அறிமுகமானது. பார்த்தா எப்போ பார்த்தாலும் அவர் ஒன்று டியூட்டிக்கு போயிருப்பார், இல்லைன்னா ரூமில் தூங்கிட்டு இருப்பார். 2 வேலை தான். அதிகமாக பேச மாட்டார். இல்லை இந்த மாதிரி ஒரு நான் சும்மா இருந்தால் எல்லாம் சுற்றிட்டுருப்பேன். சினிமா படத்துக்கு போகிறது, பொழுதுபோக்கு போகிறது, அது போயிட்டுருப்பேன். காசு செலவு பண்ண மாட்டேன். ஆனால் அட்லீஸ்ட் பஸ்ஸில் ட்ரெயினில் போயிட்டு வர எனக்கு பிடிக்கும். கம்மியான செலவில் என்னென்ன பண்ணணும் பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு நேராக ஆப்போசிட்டாக இருந்தார். எனக்குன்னா நான் ஒரு சின்ன மில்லில் வேலை பார்த்துருந்தேன். சின்ன மில்லில் சூப்பர்வைசர், ஒரு 40-50 தொழிலாளிகள். அவர் வேலை பார்த்த மில்லு பெரிய மில்லு, 16,000 தொழிலாளிகள். ஸோ மிகப்பெரிய பிரம்மாண்டமான மில்லு. அந்த மில்லை எப்படியாவது ஜாயின் பண்ணணும்னு எனக்கு ஆசை. எனக்கு ஒரு 5 வருஷம் அனுபவம் இருக்குது. அது இருந்துச்சு. அப்போ அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பார்ட் டைம் டிப்ளமோ முடிச்சிருந்தேன். ஹிந்தி நல்லா பேசுவேன் அப்போவே. அதனால் அந்த மில்லை எப்படியாவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது என்னுடைய ஆசையை இவர் புரிஞ்சுக்கிட்டு, வேணா எங்கள் மில்லில் சாருங்களேன், இப்போ ஆள் எடுக்கிறாங்க, பாருங்கள் அப்படின்ட்டு அவர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாருங்க. ரெக்கமெண்ட் பண்ணி நானும் இன்டர்வியூ நல்லா பண்ணதுமே ரெஃபரன்ஸ் யார் கொடுத்ததுன்னா என் நண்பர் பேர் சொன்னேன். உடனே எடுத்துக்கிட்டு அங்கே எப்படின்னா சிஸ்டம் எப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. செலக்ட் ஆகிடுச்சுன்னா கேண்டிடேட் செலக்ட் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. ஆனால் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையெழுத்து போட்டு வாங்குறதுக்கு 500 பணம் கொடுவோம். அந்த காலத்தில் 500 இப்போ 5,000 இருக்கும், இல்லை 10,000 இருக்கும். 10,000 கொடுத்தா தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கொடுப்பாங்க டைப்பர்ஸ். ஏன்னா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வச்சு அடுத்த மில்லில் அதிகம் சம்பளம் வாங்கிறாங்க. இங்கே 10,000 சம்பளம் வாங்கினா அடுத்த மில்லு 12,000 சொல்லுவாங்க. இந்த மில்லு பாருங்கள் அடிச்சு கொடுத்துருக்காங்க, 10,000 கொடுக்க ரெடியாக இருக்குங்க, நீங்கள் 12,000 கொடுத்தா வந்துடும் அப்படின்ட்டு டிமாண்ட் பண்ணி போயிடுவாங்க. வேலைக்கே ஜாயின் பண்ணாமல் வெறும் அப்பாயின்மெண்ட் வச்சு டிமாண்ட் பண்ணி போயிடுவாங்க. அதனால அவங்க 10,000 சம்பளம். ஆனால் அது திருப்பி கொடுத்துருவாங்க. 6 மாதம் கழிச்சு திருப்பி கொடுத்தாங்க. நல்ல வேலை பார்த்தா அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணும்போது திருப்பி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைப்பு. எனக்கு என்ன, அந்த காலத்தில் அந்த 500 பணம் இல்லை கிட்ட இலவன்ஸ். அவர்கிட்டயே சொன்னேன், 500 வேணுங்க, நான் சம்பளம் வாங்கி தந்துடுறேன் அப்படி. சரிங்க, அதனால் இருந்துங்க அப்படின்ட்டு பணம் தந்துட்டார். இது முதல் காரியம் வச்சு. 2வது காரியம் என்னென்ன, வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன். சின்ன மில்லில் வேலை பார்த்தா நம்ம தொழிலேருந்து அடுத்து சூப்பர்வைசர் ஆனதால் இந்த பெரிய மில்லில் வேலை பார்க்குறது எப்படின்னு எனக்கு புரியல. ஆனால் என்கிட்ட கடுமையான உழைப்பு, நேர்மை, இதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியலைங்க. அங்கே ரிசல்ட் ஒன்லி ஸ்பீக்ஸ். என்ன உழைப்போ இதோ அது பேசவே இல்லை. பொதுவாக 6 மாதத்தில் ஒரு புது ஸ்டாஃப் எடுத்தாங்கன்னா அந்த ஸ்டாஃப் வேலைக்கு லாயக்கு இருக்கா இல்லையான்னு தீர்மானம் பண்ணுவாங்க. தீர்மானம் பண்ணிட்டு இல்லைன்னா திருப்பி அனுப்பிடுவாங்க, நீ லாயக்கு இல்லைப்பா அப்படின்ட்டு. இது கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கன்ஃபார்ம்னா வேலையில் பெர்மனெண்ட்டு. ஆனால் தனியார் மில் பெர்மனெண்ட்டு, இது டெம்பரரி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஜாபானா இருந்தாலும் அந்த கிராஜுவிட்டி, பிஎஃப், அது இஎஸ்ஐ, அந்த பெனிஃபிட்டில் கிடைக்கும். எனக்கு 6 மாதமாச்சு, கன்ஃபார்ம் ஆகலை. சரி, கன்ஃபார்ம் ஆகலை, வேலை சரியில்லைன்னு சொல்லி திருப்பி பண்ண முடியுமா? இன்னொரு உங்களுக்கு ஒரு டைலமா. நல்லா வேலை பார்க்குறதா, சின்சியராக வேலை பார்க்குறதுனா ஒரு டைலமா. சரி, இன்னொரு 3 மாதம் பார்ப்போம், நல்லா வேலை பார்க்குறதுனா அனுப்பி விட்ருவோம் அப்படின்ட்டு. இன்னும் 3 மாதம் ஆச்சு. ஆனாலும் கன்ஃபார்ம் ஆகலை. அப்புறமே இவர் பார்த்தாரு. நான் செத்துட்டா இந்த மாதிரி இருக்கார். ஆனால் நல்லா உழைக்கிறாரு அப்படின்ற பேர் வயசு. ஆனால் சரியாக இதுவும் இல்லை.
அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உழைக்கல. அப்புறம் அவர் வந்து சொல்ல வேண்டிய இடத்த சொல்லி இது பண்ணி கன்ஃபர்மேஷன் வாங்கி விட்டார். கன்ஃபர்மேஷன்னா கொஞ்சம் சம்பளம் உயர்வு இருக்கும், அது ஒரு கெத்துன்னு வச்சுங்களேன், கன்ஃபார்ம் ஆகிட்டேன். அப்புறம் வந்து என்ன பண்ணேன், வெளியில் வந்து ரூம் எடுத்து தங்கியிருந்தேன், சமைச்சு சாப்பிட்ருந்தேன். அங்கே வந்து ட்ரெயினில் வந்துட்டு இருந்தேன், ட்ரெயின் பிடிச்சி அப்புறம் நடந்து வந்துட்டு அங்கே வந்து உள்ளாரே வந்து பாம்பே சிட்டி நடுவில் சென்டர் ஆஃப் த சிட்டி, அங்கே வந்து ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. மில்லு அங்கே தான் மில்லு பக்கத்தில் குவார்ட்டர்ஸ். அங்கே வந்து என்னென்னா 2 பெட்ரூம் கிச்சன். அவர் வந்து கல்யாணமானவங்களுக்கு 2 பெட்ரூம் கிச்சன் கொடுப்பாங்க. கல்யாணமாகாத பேச்சுலர்களுக்கு 4 பேர்த்துக்கு ஒரு குவார்ட்டர்ஸ் கொடுப்பாங்க, பேச்சுலர் குவார்ட்டர்ஸ் அப்படின்ட்டு. அது வந்து இப்போ வந்து அந்த ஃப்ளாட் வந்து 1.5 கோடி 2 கோடி போகும். நல்லா அருமையாக இருக்கும், எல்லாமே நல்லா ஃபுல்லி ஃபர்னிஷ்டு, கட்டில் எல்லாமே இருக்கும், லாக்கர் எல்லாமே இருக்கும். அங்கே வந்து நான் ட்ரை பண்ணேன் குவார்ட்டர்ஸுக்கு, நான் கன்ஃபார்ம் ஆனது ட்ரை பண்ணி ஒன்றும் கிடைக்கவே இல்லை. இந்த 2 ஃப்ரெண்டு வந்து அவர் கேள்விவிட்டோமே, அவரை வந்து சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லி யார்கிட்ட சொன்னால் வேலை ஆகும் தெரியும் அவருக்கு. கரெக்டாக அந்த வேலை பண்ணிட்டு என்னை குவார்ட்டர்ஸ்க்கு கொடுத்தாரு. அங்கே குவார்ட்டர்ஸ் போனதுமே ஒரு மராட்டி பெண்மணி வருவாங்க. அவங்க வந்து எங்கள் 4 பேர், ஒரு குவார்ட்டர்ஸில் 4 பேருக்கு சமைச்சு கொடுப்பாங்க. நல்லா சேவிங்ஸ் ஆச்சு எனக்கு, போக்குவரத்து கிடையாது, இல்லை சேவிங்ஸ் ஆச்சு, நல்ல புதியவர், நல்லது. அப்புறம் அவர் வந்து தமிழுக்கு வந்துட்டார். நான் வந்து அங்கேயே 7 வருஷம் வேலை பார்த்த பிறகு அப்புறம் வந்து தமிழகத்துக்கு வந்தேன். தமிழுக்கு வந்தபோது கூட அவர் வேலை பார்த்த மில்லில் வந்து இது பண்ணார், ரெஃபர் பண்ணார். ஆனால் நான் அங்கே சேரல, இன்னொரு மில்லில் சேர்ந்துட்டேன். ஓகே, இப்போது தமிழகத்துக்கு நான் வந்து சூப்பர்வைசர் செப்டிஜர் லெவலில் வந்து படிப்படியாக முன்னேறி ஜென்ரல் மேனேஜர் அப்படி ஆனேன். ஆனால் அதே நேரத்துக்கு அவர் ஏற்கனவே பிடெக் படித்தனால பெரிய மில்லில் வேலை பார்த்த அனுபவம் இல்லை. இங்கே வந்து கொஞ்ச நாள் ஒரு மில்லில் வேலை பார்த்து சொந்தமாக வந்து தறியே போட்டார், லூம் ஷெட் தறியை போட்டார். தறி போட்டால் எனக்கு ரொம்ப நம்ம கூட சூப்பர்வைசராக வேலை பார்த்த ஒருத்தர் வந்து மில் முதலாளியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆரம்பத்தில் 4 மிஷின் ஆரம்பித்தார். அந்த 4 மிஷின் ஓட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் தயங்க மாட்டார், எந்த வேலை செய்கிறதுக்கு தயங்க மாட்டார். இது நல்ல முதலாளி அப்படிங்கிற கர்வம்லாம் இருக்காது. ஸோ அவருடைய நேச்சரை பார்த்து 4ங்கிறது 8 ஆச்சு, 8 மிஷின் ஆச்சு, 8 மிஷினுங்கிறது 16 ஆச்சு, 16ங்க 32 ஆச்சு, 32க்கு 100 ஆச்சு. ஸோ 3 ஷெட்டு லூம் ஷெட்டு போட்டு நல்லா இது பண்ணிட்டுருக்காரு. அப்புறம் வந்து நான் வந்து ஒரு மில்லில் வந்து கடைசி இப்போ ரீசெண்டாக வருங்க ஜென்ரல் மேனேஜர் அப்படின்ற ஒரு போஸ்ட் கிடச்சி. அங்கே என்ன ப்ராப்ளம்னா மிஷினும் ஓடாது, அந்த மிஷின் ஓட்டுறதுக்கு ஆர்டரும் கொடுக்க மாட்டாங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவரே போய் என்னோடய ஃப்ரெண்டு தாங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், உங்களுக்கு கேட்ட மாதிரி தரோம், டெலிவரி எல்லாமே கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி கரூர்லேருந்து ஒரு பார்ட்டி கொண்டு வந்து கொடுத்துரு. அப்போ எங்களுக்கு வந்து எங்கடா ஆர்டர் கிடைக்கிறது தேடிட்டும் அருமையான ஒரு பார்ட்டியை வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அது துணி தயாரித்து கொடுத்தோமே உடனே காசு இழுத்தடிக்கிற வேலை இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த மேனேஜர்லாம் எங்கேயோ தெரியாத ஓட்டி ஒரு 50 லட்சம் ரூபா அப்படியே பெண்டிங் வச்சுட்டு போயிட்டாங்க. அது வராத கடன் மாதிரி. அவங்க உங்கள் இது சரியில்லைங்க, குவாலிட்டி சரியில்லைங்க, எங்கள் நூல்லாம் வேஸ்ட்டாக கேட்டிங்க, பணமே தர முடியாது அப்படின்ட்டாங்க. அது வந்து சட்டப்படி செல்லும். அந்த 50 லட்சம் வேலை இவர் வந்து ஓனர் வந்து ரொம்ப இதாக இருந்தார், கடுமையாக இருந்தார். அது சொந்த இது போகக்கூடாது, ஓட்டினோம்னா நமக்கு காசு உள்ளாகணும் அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்தது. அந்த மாதிரி நேரத்துக்கு அருமையாக அவர் ஹெல்ப் பண்ணார். ஸோ அந்த ஹெல்ப்பை வச்சு ஒரு சின்ன கயிறு மாதிரி கொடுத்தாரு. அந்த கயிறை வச்சு நான் மேலே வந்துட்டேன். மேலே வந்து அந்த மில்லை இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். ஒரு நல்ல பேர் கிடச்சி, நல்ல திருப்தி கிடச்சி, பணம் சம்பாதிச்ச விட திருப்தி கிடச்சி. ஓகே, அவர் வந்து நேற்று காலையில் வந்து காலமாயிட்டார். காலமாயிட்டார்னா ஒரு 9 மணிக்கு எனக்கு நியூஸ் கிடச்சி. நான் போயிட்டு பக்கத்தில் இருந்து எல்லாம் இது பண்ணி ரிவிஷன்லாம் பண்ணி முடிச்சு அப்புறம் வந்தேன். இன்னொன்று என்னென்னா, என்னோடய வீட்டு விசேஷங்களுக்கு எல்லா விசேஷங்களும் அவர் முன்னால் அடிப்பார். திரும்பி பார்த்தா அந்தஸ்தில் பார்த்தோம்னா எனக்கும் அவருக்கும் எட்டவே எட்டாது.
ஒரே மில்லில் வேலை பார்த்துருக்கோம், அவ்வளோதான். அவருடைய தகுதியாகட்டும், அடுத்து மில் முதலாளியாகட்டும், என்கிட்ட மில் முதலாளின்னே நடந்துக்க மாட்டார். அந்த மாதிரி அவருக்கு என்னமோ என் மேலே தனிப்பட்ட பாசம். அது ஒரு இன்னும் புரியாத ஒரு பாசம் வச்சுங்களேன், சகோதர பாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கஷ்டப்பட்டு படித்து முன்னுக்கு வந்திருக்காண்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லாட்சியம்னு வச்சுங்களேன். ஏன் அவர் வந்து என்னோடய வீட்டு விசேஷத்தில் என்ன சகோதரிகள் 2 பேர் கல்யாணத்துக்கும் என்னுடைய கல்யாணத்துக்கு முழு அளவு வந்து நின்றார். மணப்பெண்ணே என்ன ரெடி ஆகலை, ஆனால் அவர் வந்து நின்றார். காலையில் 8 மணிக்கு கல்யாணம், 9 மணிக்கு கல்யாணம்னா 7:30 மணிக்கெலாம் 7:15 மணிக்கெல்லாம் வந்துட்டார். ஸோ அந்த மாதிரி டைப்புங்க, நல்ல டைப்பு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி, ஒரு 8 மாதம் இருக்கும், 8 மாதம் முன்னாடி என்னுடைய மருமகளுக்கு வந்து 7ஆம் மாதம் வளைகாப்பு. ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி அவருடைய கார் எடுத்துகிட்டு, சொந்த காரை எடுத்துகிட்டு செல்ஃப் ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டார். ஆனால் அப்போ வந்து அவருக்கு வந்து கேன்சர் பாதிப்பு இருந்துச்சு. அந்த கேன்சரில் இறந்துருக்காரு. கேன்சர் பாதிப்பு இருந்துச்சு. அவர் வந்துட்டார். வந்தவங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம், வருவாரா இல்லையான்னு நினச்சிட்டு, அதுவும் செல்ஃப் ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியம். போகும்போது இன்னொரு ஃப்ரெண்டை வந்து சொல்லி, வந்து இதில் ட்ராப் பண்ணிடுங்க, மதுரையில் அவருடைய வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டேன். ஓகே, எனக்கு வந்து பல விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஓகே, நேற்று வந்து அந்த இறுதி சடங்கு வந்து அவர் வீட்டில் நடந்துச்சு. ஒரு ரம்மியமான சூழ்நிலை. என்னென்ன எல்லோரும் வந்து அழுகிறாங்க, மனசு விட்டு அழுகிறாங்க. வேலை பார்க்குற தொழிலாளிகள், உறவினர்கள், சகோதரிகள் எல்லாமே. அது எல்லோரும் ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காருங்க. அவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்க லெவலில் வந்து நினச்சி அழுகிறாங்க. அந்த ஃபங்க்ஷன் கட்டிடத்தில் ஒரு ஆத்மார்த்தமான திருப்தி எனக்கு கிடச்சிதுங்க. ஏன் மற்றவங்களுக்கு எப்படியோ, எனக்கு வந்து அவர் வந்து கடவுள் தாங்க, மனித கடவுள். இதே வந்து அவருக்கு நான் செலுத்துகிற இறுதி அஞ்சலியாக, உள்ளப்புறமான இறுதி அஞ்சலியை எடுத்துக்கலாங்க. நன்றி, வணக்கம்.